Hi friends, இது நம்மளோட sam&sadhu world. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கடாய் வந்து அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காய் வந்து போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வழுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்குங்க. த்ரோட் பெயினுங்க, அதனால் வாய்ஸ் இப்படி இருக்குது. இந்த சைஸில் வந்து நீங்கள் வெண்டைக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வெண்டைக்காய் குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேங்க. நீங்கள் கடலெண்ணெய் விடுறதை விட நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கடுகு வந்து போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாயை விட இந்த குழம்புக்கு வரமிளகாய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பல் பூண்டு வந்து 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு பெரிய தக்காளி வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு நம்ம புளி கரைச்சலும் சேர்த்துறதுனால நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் புளி கரைச்சல் சேர்த்தலை அப்படின்னா ஒரு 2 தக்காளிக்கு பக்கமாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது தக்காளியும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. எப்போவுமே உப்பு சேர்த்துக்கிட்டோம் கொஞ்சம் அப்படின்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடுங்க. அதனால் நான் உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா சாம்பார் தூளுங்க, நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சாம்பார் தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த பவுடருமே இதில் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இல்லைங்க. இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளி இந்த அளவுக்கு கொலைய மசிஞ்சு வரணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மசிஞ்சு வரணும். இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுலேயே வந்து புளிக்கரைச்சல் ஊற்றி நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க. தண்ணீர் ஊற்றி வெண்டைக்காயை வேக வைக்கிறத விட நீங்கள் புளிக்கரைச்சல் ஊற்றி வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி வர்றதுக்கு விட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம புளிக்கரைச்சல் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து கொஞ்சமாக சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளி வந்து எடுத்து கரைச்சி சேர்த்துருக்குறேங்க. பாருங்கள், இப்போ இந்த புளி கரைச்சலில் சிம்மில் வச்சு நல்லா வெண்டைக்காயை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்படி செஞ்சு பாருங்கள் ஒரு டைம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளுக்கு புளிப்பும் இருக்கும், நம்ம அரைச்சி ஊற்றுறதுனால அந்த டேஸ்ட்டும் சேர்ந்து நம்மளுக்கு யம்மியாக இருக்குங்க சாப்பிடும்போது. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி வரணுங்க. வெண்டைக்காய் வணங்குற கேப்பில் நம்ம குழம்புக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிக்சியில் வந்து அரை மூடி தேங்காய் வந்து சில்லாக கட் பண்ணி போட்டிருக்கிறேங்க. 4 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க. 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே பூண்டு சேர்த்துக்கிட்டதுனால 2 பல் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிருச்சு இல்லைங்களா, அதில் நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கிற கலவையை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த கலவைக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா 2 கொதி வர்றதுக்கு விட்டு எடுத்துக்கலாங்க. வெறும் தேங்காய் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு கொதியிலேயே நீங்கள் இறக்கிக்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் தேங்காய் வாசனை இல்லாமல் இருந்தால் குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. அதனால் நான் ஒரு 2 கொதி விட்டு எடுத்துக்கிறேங்க. இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. வெண்டைக்காய் வந்து நம்ம அரைச்சி ஊற்றிக்கிறது கூடயும் புளியும் வந்து மிக்ஸ் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் இட்லி தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு யம்மியான வெண்டைக்காய் குழம்பு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.